மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரின்சிபல் செக்ரமே டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மே 17 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன் யூசர் அப்படிங்கிற தேவையான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்த்துன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில். ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே ஷெட்யூல் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 6லேருந்து 10 வரைக்கும் இருக்குல்ல, ஃபுல் கண்டென்ட்டும் ஜிகே தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். குயிஸ் மோடில் தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு ஓஎம்ஆர் எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ரிவிஷன் தான். இப்போ 6th தமிழ்னா நீங்கள் அது ரிவிஷன் வேணால் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா காவிரிலேருந்து நீர் திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா திட்டவட்டமாக சொல்லிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 96வது கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா வினீத் குப்தா. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றத்திலோட ஆணைப்படி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு பிலிகுண்டு, கர்நாடக மாநிலத்திற்கு பிலிகுண்டு அணையிலேருந்து நமக்கு தண்ணி திறந்து விடணும். கர்நாடக மாநிலம் பிலிகுண்டுலேருந்து பார்த்திங்கன்னா வழங்க வேண்டியது மொத்த நீர் வந்து பார்த்திங்கன்னா 177.25 டிஎம்சி. இதைப்படி வந்து பார்த்திங்கன்னா பிலிகுண்டில் 2023 ஜூன் 1 முதல் மே 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 175.7 டிஎம்சி தண்ணி வந்து திறந்து விட்டாங்க. ஆனால் நிகழாண்டு ரொம்ப மோசமாக வந்து பார்த்திங்கன்னா 79 டிஎம்சி மட்டும்தான் திறந்து விட்டுருக்காங்க. இன்னும் 96 டிஎம்சி தண்ணி வந்து திறக்கப்படல. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால திறக்கலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா 100% தேர்ச்சி வழங்கிய தலைமை ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டு விழா வந்து வைக்கிறாங்க. இது முதல் முறையாக வந்து நடைபெறுது தமிழகத்தில். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 100% தேர்ச்சி பெற்ற 1761 அரசு பள்ளியை சார்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், உயர் அலுவலர்களை வந்து பார்த்திங்கன்னா அழைத்து பள்ளி கல்வித்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக சீர்மிகு பாராட்டு விழா அப்படின்னு நடத்திருக்கிறாங்க. இந்த விழாவில் வந்து +2 10ஆம் வகுப்பு பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த 43 மாணவர்கள் வந்து கௌரவிக்கப்பட இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவடி போர் வாகன ஆராய்ச்சி நிறுவனத்தின் 50வது ஆண்டுகால பயணத்தை சிறப்பிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா பொன்விழா வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. பொன்விழா ஆண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO முன்னிலை நிறுவனங்கள் ஒன்றாக வந்து போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆவடியில் வந்து செயல்பட்டுருக்கு. இந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சமீர் வி காமத். ஓகேங்களா, முக்கியமாக DRDOவோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சமீர் வி காமத். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச இசை கலாச்சார மாநாடு வந்து நடந்திருக்கு. சென்னை ஐஐடியில் இந்திய பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சாரத்தை இளைஞர்களையே மேம்படுத்தும் அமைப்பாக ஸ்பிக் மெக்க ஓகேங்களா சார்பில் வந்து 9வது சர்வதேச மாநாடு இது மே 20லேருந்து 26 வரைக்கும் நடக்குது. இதில் வந்து ஸ்பிக் மெக்கே சார்பில் சென்னை ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இணைஞ்சு நடத்துகிற இது 3வது மாநாடு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேறு அமைப்புகள் சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து இது 3வது மாநாடு வந்து நடக்குது. அடுத்து முக்கியமானது, அதாவது பார்த்திங்கன்னா மருத்துவ உபகரணங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர் விளைவுகள் மற்றும் தகவல்களை பதிவேற்ற வந்து அந்த நிறுவனங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சில மெஷின்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, உடலுக்கு உள்ளே பொருத்தப்படும் ஸ்டென்ட்டு, பேஸ் மேக்கரு, செயற்கை மூட்டு உள்ளிட்டவை வந்து பார்த்திங்கன்னா இன் வைவோ உபகரணங்கள் அப்படின்ற பேரில் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. வெளியே இருந்து பரிசோதிக்கப்படும் ரத்த அழுத்தமானி, ஸ்கேனு, எக்ஸ்ரே, தெர்மாமீட்ரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன் வைட்ரோ உபகரணங்கள் அப்படின்னு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ டிஎன்பிசி லெவலில் கேட்டாங்கன்னா இன் வைவோ என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் மேக்கர், செயற்கை மூட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இன் வைவோ அப்படின்னா உடலுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற மிஷின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் வைட்ரோ அப்படின்னா வெளியில் வந்து நம்ம பயன்படுத்துகிற மருத்துவ உபகரணங்கள் இது எல்லாமே. அடுத்து தேசிய டெங்கு ஒழிப்பு தினம். ஓகேங்களா, தேசிய டெங்கு ஒழிப்பு தினம் வந்து பார்த்திங்கன்னா மே 16ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து கருப்பை புற்றுநோய் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொபோட்டிக் நுட்பத்தில் வந்து உயர் சிகிச்சை எடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹீமோதெரப்பி அப்படின்ற உயர் சிகிச்சை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன ரோபோட்டிக் நுட்பத்தில் பயன்படுத்தி CRS ரோபோட்டிக் சைட்டோரிஸ்டிக் சர்ஜரி அப்படின்ற சிறிய அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் தங்கள் படைப்புகள் மூலம் வந்து தமிழ் மொழி காட்டிய பணி அளப்பரியது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்ட ஆட்சி மொழி ஆணைய உறுப்பினர் முரளி அரூபன் வந்து தெரிவிச்சிருக்காரு. இலக்கிய வீதி அமைப்பு, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் பாரம்பரிய வித்யா பவன் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பதிப்புகளின் போராளிகள் அப்படின்ற தொடர் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தமிழ்ச்சுவடியியல் மற்றும் பதிப்பியல் துறை உதவி பேராசிரியர் தாமரை பாண்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னம் விருது வந்து பேராசிரியர் கம்பன் சாகுல் வந்து மீது வழங்கியிருக்காரு. அன்னம் விருது வந்து பார்த்திங்கன்னா தாமரை பாண்டியனுக்கு. இது வந்து இலக்கிய வீதி அமைப்பு மற்றும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட் சார்பில் வழங்கப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து பக்கவாத பாதிப்புகளுக்கு ஒருங்கிணைந்த சிகிச்சை மையம் எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா மனித மூளையில் 90 பில்லியன் நியூரான்கள் வந்து செல்கள் இருக்குது. இந்த நியூரான் செல்கள் தான் உடலின் இயக்கத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணிவேராக வந்து செயல்படுது. அந்த மூளைக்கு செல்லும் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் போது தான் நியூரான் செல்களுடைய எண்ணிக்கை குறையுது. அப்போது கை கால்கள் செயலிழப்பு, தலை சுற்றல், பேச்சு குளறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுது. இதுக்கு பேர் தான் வந்து பக்கவாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா. இசிமிக் அப்படின்ற மூளைக்கு செல்லும் ரத்த நாள அடைப்பு மற்றும் பிரெயின் ஹெமரேஜ் அப்படின்னு மூளையின் இரத்த கசிவு ஆகிய இரு வேறுபட்ட பாதிப்புகள் மூலம் வந்து பக்கவாதிப்பு ஏற்படுது. உலகம் முழுவதும் 4 ஒருவருக்கு இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது. ஓகேங்களா. இதை பற்றி சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பயாலஜியில் இது அப்படியே வரும். சும்மா விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், இப்படிலாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து 4000 உதவி பேராசிரியர் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நாள் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 73,255 பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்ற ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஈரானில் உள்ள சாபஹார் துறைமுகத்தை மேம்படுத்துவதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுடன் இந்தியா மேற்கொண்டிருக்கும் 10 ஆண்டுகள் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தானை இணைக்கும் ஒரு முக்கியமான ஒப்பந்தமாக கருதப்படுது. ஈரானுடன் தொழில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் நாடுகள் வந்து அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்ற அமெரிக்க எச்சரிக்கை மீறி இந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியா கையில் எடுத்திருக்கு. தென்கிழக்கு ஈரானில் ஓமன் வளைகுடாவில் சபகர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஷாகின் காலண்டரி, ஷாகின் பெகஸ்தி அப்படின்னு 2 துறைமுகம் இருக்குது. ஓகேங்களா. ஈரானில் ஓமன் வளைகுடாவில் சபகர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஷாகின் காலண்டரி, ஷாகித் பெகஸ்தி அப்படின்னு 2 துறைமுகம் இருக்குது. அதில் ஷாகின் பெகஸ்தி அப்படின்ற துறைமுகத்தோட மேம்பாட்டு ஒப்பந்தத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட போர்ட்ஸ் குளோபல் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் செஞ்சுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதற்காக முன்னெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கிடுச்சு. 2003ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஈரான் அதிபர் முகமது கடாமி வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா சபகர் துறைமுகம் அமைப்பது குறித்து ஆலோசனை வச்சுருக்காங்க. 2013 இந்த துறைமுக மேம்பாட்டுக்காக $10 கோடி வந்து முதலீடு செய்யறதுக்கு வந்து இந்தியா அறிவிச்சிருந்துச்சு. ஈரானுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி போகும்போது 2016 சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது இந்த ஒப்பந்தம் வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா. சபகர் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனையத்தின் இயக்கப் பணிகளை மட்டுமே 2018ஆம் ஆண்டு இறுதி வரை வந்து இந்தியா ஏற்றிருந்துச்சு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா துறைமுக மேம்பாட்டு பணி ஒப்பந்தத்தை வந்து இந்தியா கையில் எடுத்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவியியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இடமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சபகர் துறைமுகம் வந்து இருக்குது. இதில் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்குள் செல்லாமல் சாபஹார் துறைமுகத்திலிருந்து வந்து ஆப்கானிஸ்தானை வந்து இந்தியா அணுக முடியும். கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற நிலத்தால் சூழப்பட்ட மத்திய ஆசிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சாபகர் துறைமுகம் வழியாக இந்திய பெருங்கல் பிராந்தியம் மற்றும் இந்திய சந்தைகளை அணுக வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கும் அதன் குவாதர் துறைமுகத்தை மேம்படுத்தி வரும் சீனாவுக்கும் கொடுத்துள்ள பதிலடியாக இது கருதப்படுது. ஓகேங்களா. பாகிஸ்தானில் இருக்கிற குவாதர் துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா சீனா மேம்படுத்திகிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த சாபகர் துறைமுகம் வழியாக வந்து கடல் பயணம் மேற்கொண்டு பொருட்கள் வந்து அந்த வழியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா, ஈரான், அர்பஜைன், ரஷ்யா, மத்திய ஆசியா, ஐரோப்பா ஆகியவற்றுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா கப்பல், ரயில், சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தும் 7200 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட இருக்குது. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சபகர் துறைமுகம் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த சபகர் துறைமுகம் வழியாக எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு போகலாம். 7200 கிலோமீட்டர் தொலைவை வந்து இணைக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஓகேங்களா உலகை பிணைக்கும் தொலைத்தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு தொலைத்தொடர்பு ஆரம்பித்ததுலேருந்து தற்போது இருக்கிற தொலைத்தொடர்பு சாதனம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம அங்கங்கே அன்றாட வாழ்க்கையில் படித்தது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 9th புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து கிடைக்கிது. இதனால் நம்ம ஒரு டைம் இங்கே பார்த்துக்கலாம். 1765 வந்து பார்த்திங்கன்னா முதலாவது தொழிற்புரட்சி வந்து பார்த்திங்கன்னா இயந்திரமயமாக்கும் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 1865ஆம் ஆண்டு மே 17 அன்று சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியம் வந்து பாரிஸில் நடத்திய முதல் சர்வதேச தந்தி மாநாட்டில் வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி உலக தொலைத்தொடர்பு தினமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மே 17ஆம் ஆண்டு வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஒவ்வொரு ஆண்டும் மே 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உலக தொலைத்தொடர்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா 1837ஆம் ஆண்டு செப்டம்பர் 2 அன்று சாமுவேல் பின்சி ப்ரீஸ் மோர்ஸ் அப்படின்னு நம்ம அமெரிக்க விஞ்ஞானி வந்து முதலாவது தொலைத்தந்தி கருவியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவரது தந்தி கருவியில் வந்து பார்த்திங்கன்னா கட்கடா என்றபடி இருவித அலைத்துடிப்புகள் வந்து ஒலிக்குறிப்புக்காக எழுதப்பட்டது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம், பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேர் இயர் யார் என்ன கண்டுபிடிச்சாங்க, பேர் இயர் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் வந்து அப்படின்ற ஸ்காட்லாந்து இயற்பியலாளர் என்ன பண்ணிருக்காருன்னா மசசூசென்ட் மாகாணத்தில் பாஸ்டன் நகரில் தமது ஆய்வுக்கூடத்தில் 1876 மார்ச் 10 அன்று ஆராய்ச்சியில் நவீன தொலைபேசி வந்து வடிவமைச்சிருக்காரு. இவர் வந்து தொலைபேசி வடிவமைச்சு பக்கத்து அறையில் இருந்த தாமஸ் ஏ வாட்சன் என்னும் இயந்திரவியல் நிபுணருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்சன் நீங்கள் இங்கு வாருங்கள் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து உலகின் முதல் தொலைபேசி உரையாடல் தான். ஆனால் நாம் எடுத்தோடனே ஹலோன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் வந்து ஃபோனை கண்டுபிடிச்சவரே ஹலோன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அவர் எடுத்தோடனே வாட்சன் நீங்கள் இங்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா, இதுதான் வந்து உலகின் முதல் தொலைபேசி உரையாடல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவரே 1876ஆம் ஆண்டு 1776 அக்டோபர் 9ஆம் அன்று பிரான்ஸ்போர்ட் நகரிலிருந்து பெல்லின் தந்தையும் மாமனுமான ஓன்டோரியாவில் உள்ள பெல்லுடன் முதல் முறையாக 2 மைல் தூரத்தில் வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதை வந்து கிரஹாம் பெல்லும் அவருடைய உறவினரும். தொலைபேசி உரையாடல் உலகின் முதலாவது நீண்ட தொலைபேசி உரையாடல் அதுதான் இருந்துச்சு. ஓகேங்களா, நீண்ட தூரம் பேசின தொலைபேசி வந்து உரையாடல் அதுதான். அடுத்து அப்போ ஆனாலும் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி பேச்சாக மட்டும்தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க பேச முடியும், 2 பேரும் அட் அ டைமில் பேச முடியாது. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கியில் வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஓவர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் இது. அதே ஆண்டு கேம்பிரிட்ஜில் இருந்த வாட்சன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டனில் இருந்த பெல்லுடன் தொலைபேசியின் முதல் முறையாக இருவழி பேச்சை வந்து அதே ஆண்டில் தான் உரையாடி இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதலாவது பொது தொலைபேசி கூட்டம், அதாவது ஒரு வழி தொலைபேசினா இங்கேருந்து பேச மட்டும்தான் முடியும், இருவழி தொலைபேசினா தான் வந்து 2 பேரும் பேச முடியும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வாக்கி டாக்கி சொன்னேன். ஒரு வழினா இங்கேருந்து ஒரு விஷயத்தை பாஸ் பண்ண முடியும், திருப்பி அங்கே ரிசீவ் பண்ண முடியாது, அங்கேருந்து கேட்டுக்க முடியும். ஓகேங்களா, இருவழி பேசினா இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து பேசலாம். முதலாவது பொது தொலைபேசி கூடம் வந்து பார்த்திங்கன்னா 1886 ஜனவரி 21 வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பொது தொலைபேசி இணைப்பகம் அதே ஆண்டு அதிபர் ரூதர்போர்ட் வந்து பி ஹெய்ஸ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க வெள்ளை மாளிகையில் வந்து முதலாவது தொலைபேசி இணைப்பு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. 1883ஆம் ஆண்டு வாக்கில் தான் பார்த்திங்கன்னா ஹென்ரிக் ஹெட்ஸ் என்னும் ஜெர்மானிய இயற்பியல் வந்து பார்த்திங்கன்னா மின்காந்த கோட்பாட்டை வந்து ஃபஸ்ட்டு வடிவமைக்கிறார். ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தத்தோட அறிவு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் அப்படின்ற அளவால் குறிக்கப்படுது. ஹெட்ஸ் கண்டுபிடித்த தொலைத்தந்தி முறை வந்து பிற்காலத்தில் வந்து குக்லியல்மா மார்க்கோனி அப்படின்ற இந்த இத்தாலிய விஞ்ஞானிக்கு வந்து கம்பி இல்லாத தந்தி முறையை உருவாக்குறதுக்கான ஒரு உந்துகோலாக இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ கம்பி இல்லாத தந்தி முறையை உருவாக்குனது யாருன்னா மார்க்கோனி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் 1895ஆம் ஆண்டு அவரால் 15 மைல் தொலைவுக்கு தம் குடும்ப பண்ணை தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வானொலி வழியே வந்து பார்த்திங்கன்னா குறியீடுகளை வந்து அலைபரப்ப அவரால் முடிஞ்சிருச்சு. அடுத்து 1990ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜினட் பெசன்ட் அப்படின்ற கனடா நாட்டு இயற்பியலாளர் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில்லா வானொலி மூலம் மனித குரலை அனுப்பி வந்து சாதனை புரிஞ்சிருக்கார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த சார்லஸ் பாப்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைத்து அதை வந்து வேற்றுமை பொறி ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து அரசு ஆதரவு கிடைச்சது. தொடர்ந்து கணக்கிடும் பொறி ஒன்று உருவாக்கினார். ஓகேங்களா, அதை வந்து கம்ப்யூட்டர் கணிப்பொறியின் தந்தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மேக்ஸ் மெத்தட் பண்ணுற ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த அரசோடைய ஆதரவு வந்து கிடைக்கல. இருந்தாலும் அவர் ஒரு கடின உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே முதலாவது தானியங்கி கணக்கு இயந்திரம், இந்த பகுப்பாய்வு பொறி வந்து இன்று நவீன கணினியோட முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுது. இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா 1924ஆம் ஆண்டு ஜப்பானிய பொறியாளர் கெஞ்சிரோ தயனாகி மின்னணு தொலைக்காட்சி ஆராய்ச்சி திட்டத்தை வந்து தொடங்குறாரு. 1925 அவர் வெப்ப எலக்ட்ரான் உமிழ் கொண்ட கதிர் குழாய் அடிப்படையிலான அதாவது பழைய பெட்டக தொலைக்காட்சி வந்து எழுந்து காட்டுறாரு. 1925 மார்ச் 27 பார்த்திங்கன்னா
ஸ்காட்லாந்து நாட்டு விஞ்ஞானி ஜான் லோகி போர்ட் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா செல்பிரிட்ஜ் என்னும் லண்டன் வணிக வளாகத்தில் முதல் முறையாக நிழற்படங்களை வந்து நகரும் மின்னணு திரையில் வந்து செயல்விளக்கி நிரூபிச்சிருக்காரு. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய முழுமையான தொலைக்காட்சிக்கு வந்து முன்னோடியாக இருந்திருக்கு. அடுத்து, கணிப்பொறிகளையும் தொலைக்காட்சியும் மின்னணுவியலுடன் கைகோர்த்த நிலையில் 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 4ஆம் ஆண்டு ஸ்புட்னிக் தொடங்கி வைத்த செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் வந்து தகவல் தொடர்பு வளர்ச்சி வந்து விண்ணை தொட்டது. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கணிப்பொறியை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் தொலைக்காட்சி, அப்புறம் மின்னணுவியல், இது அப்புறம் மூணையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் ஸ்புட்னிக் வந்து கண்டுபிடிச்சாங்க 1957. இது முக்கியமான விஷயம், புக்கில் இருக்குது. மூன்றாம் தொழிற்புரட்சி வந்து பார்த்திங்கன்னா 1969 வந்து அணு ஆற்றல் வந்து நோக்கி புறப்பட ஆரம்பிச்சிச்சு. 1998ஆம் ஆண்டு மே 11ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பொக்ரானில் அணுகுண்டு பரிசோதனை வந்து இந்தியா வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மே 11ஆம் தேதி அன்று வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் தேசிய தொழில்நுட்ப தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா, இது முக்கியமானது. அடுத்து, நான்காவது தொழிற்புரட்சி வந்து பார்த்திங்கன்னா சூரிய, காற்று மற்றும் புவி வெப்பம் போன்றவற்றை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு வந்து மாறி வருகிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து நான்காவது தொழிற்புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் கணிச்சிருக்காங்க. அடுத்து, அரசு நிறுவனங்களுக்கான காலி பணியிடங்களுக்கு வந்து எழுத்துத் தேர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம பார்த்துருப்பீங்க, டிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா 118 இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியாக இருக்குது. தகுதியுள்ள மாணவர்கள் வந்து கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும். அடுத்து, கோவேக்சின் வந்து பார்த்திங்கன்னா 30% பேருக்கு வந்து உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனாவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 30% பேருக்கு வந்து ஓராண்டுக்கு பிறகு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு ஒன்றில் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கர் நேச்சர் அப்படின்ற ஆய்வுதழ் அறிக்கையில் தான் வந்து இது வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா BBV152 கோவேக்சின் தடுப்பூசி பக்க விளைவு குறித்து வந்து ஆய்வு மேற்கொள்ளப்படுது. இந்த தடுப்பூசி செலுத்தி கொண்டவர் வந்து ஓராண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட பக்க விளைவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில் உள்ள பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. இதில் என்னென்ன மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன சைடு எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 8.9% பேருக்கு வந்து பொதுவாக உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு. 5.5% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டல கோளாறும், 5.8% பேருக்கு வந்து தசைகள், எலும்புகள், மூட்டுகள், தசைநார்கள் மற்றும் குருத்தெலும்பு மண்டலங்களில் வந்து கோளாறு ஏற்பட்டிருக்கு. கோவேக்சின் செலுத்தி கொண்ட பெண்களில் 4.6% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பாதிப்பும், 2.7% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்விழி பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. கேடய சுரப்பிகள், அதாவது தைராய்டு சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் குறைவாகவும் சுரந்திருக்கு. 1% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவேக்சின் செலுத்தி கொண்ட பின்னர் கில்டன் பரோ சிண்ட்ரோம் என்ற அதிவிரைவான நரம்பு தளர்ச்சி அது வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக வந்து கபில் சிபில் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வந்து வியாழக்கிழமை தேர்வு பெற்றிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 1995, 96, 97, 98, 2001, 2002 ஆகிய 3 முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியில் இருந்திருக்காரு. ஹார்வர்டு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து கபில் சிபில் 1989, 90 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 1995, 2002ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் அரசில் மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு. 1983ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இவருக்கு உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அப்படின்ற அந்தஸ்தை வந்து அளிச்சிருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் தற்போது இவர் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, அடுத்து, தனியார் நிலகம் கையப்படுத்தல் வந்து பார்த்திங்கன்னா அரசு பின்பற்ற வேண்டிய 7 நடைமுறைகள் வந்து உச்சநீதிமன்றம் வந்து வெளியிட்டிருக்கு. இது என்னென்னு சொல்லிட்டு நான் PDF போகிறேன், நீங்கள் அதில் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சும்மா இன்டர்வியூவில் கேட்டால் கேட்கலாம், அவ்வளோதான். அடுத்து, ஓய்வு பெறுகிறார் சுனில் சேத்ரி. ஓகேங்களா, இந்திய கால்பந்து நட்சத்திர தேசிய அளவில் வந்து கேப்டனுமான சுனில் சேத்ரி வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச கால்பந்து ஆட்டத்திலிருந்து ஓய்வு பெற இருக்கிறாரு. இது இப்போ இவரை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுனில் சேத்ரி வந்து பார்த்திங்கன்னா எந்த விளையாட்டுன்னு தொடர்புன்னு கேட்பாங்க. கால்பந்து விளையாட்டுன்னு தொடர்புடையவர். கொல்கத்தா மண்ணில் அதிகம் விளையாடி சிறந்த முன்கள ஸ்ட்ரைக்கராக தன்னை மேம்படுத்தி கொண்ட சுனில் சேத்ரி அங்குள்ள சால்ட் லேக் மைதானத்தில் தனது கடைசி ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா விளையாட இருக்கிறார். தனது இந்த முடிவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். ஓகேங்களா, இந்தியாவுக்கான முன்கள வீரராக களம் காணும் சேத்ரி வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 115 ஆட்டங்களில் 94 கோல்கள் அடிச்சிருக்காரு. சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக கோல்கள் அடித்த 3வது வீரர் அப்படின்ற பெயரை பெற்றிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகலை சேர்ந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி, அவர் 106 அடிச்சிருக்காரு. அடுத்து வந்து இவர் இருக்கிறாரு. ஆனால் ஓய்வு பெற்ற வீரர்களோடு சேர்த்து கணக்கெடுக்கும் போது இவர் 4வது இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இப்போ நடப்பில் இருக்கிற இடத்துல இவர் 3வது இடத்துல இருக்கிறாரு. ஓய்வு பெற்ற வீரர் ஒருத்தர் இருக்கிறாரு, இவருக்கு முன்னாடி ஒருத்தர் அடிச்சிருக்காரு, 108 அடிச்சிருக்காரு. ஓகேங்களா, ஓய்வு பெற்ற முன்னாள் வீரர்களையும் கணக்கில் கொண்டால் ரொனால்டோ, ஈரானின் அலிட்டேயி,
ஆகியோருக்கு பிறகு வந்து சேத்ரி வந்து 4வது இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா. நேரு கோப்பை போட்டியில் இந்தியா 2007, 2009, 2012 ஆகிய ஆண்டுகளில் வந்து சாம்பியன் பட்டம் பெறுவதற்கு இவர் முக்கிய பங்காற்றியிருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தகுதி சுற்று வீரரான மெய்ராபா லுவாங்கு வந்து பார்த்திங்கன்னா காலிறுதிக்கு வந்து முன்னேறியிருக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக் சரத் மாணிக்கா தலைமையிலான இந்திய அணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அணிகள் பிரிவில் பங்கேற்கும் இந்திய அணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரத் கமல், மணிகா பத்ரா தலைமை தாங்குறாங்க. ஓகேங்களா. அடுத்து உலகளவிலான விலை வீழ்ச்சியால் இந்தியாவில் பாமாயில் இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதத்தில் வந்து 34.11% வந்து வளர்ச்சி கண்டிருக்கு. உலகில் மிகப்பெரிய சமையல் எண்ணெய் இறக்குமதி நாடாக வந்து இந்தியா இருக்குது. இந்தோனேஷியாவும் மலேசியாவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆர்பிடி பாமோலின் அப்படின்ற கச்சா பாமாயிலுக்கான முக்கிய ஏற்றுமதி நாடுகளாக இருக்குது. ஓகேங்களா. அதே நேரம் அர்ஜென்டினா மற்றும் பிரேசிலிருந்து சோயாபீன்ஸ் எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. சூரியகாந்தி எண்ணெய் ரஷ்யா, ருமேனியா, உக்ரைன் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்யுது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து டேட்டா ரொம்ப அதிகம், கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப போதுமானதாக இருக்கும், இதுவே அதிகம் தான். இதை தாண்டி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் அதில் தாராளமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து ஷெடியூல் இருக்கும், நீங்கள் அதை பார்த்து தாராளமாக படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.